ஏ மாப்பிள, என்ன மாமா? கிழிஞ்சிட்டு போ, பசி தாங்க முடியல. இன்னும் நீ பல்லே விளக்கலையா? இன்னும் நான் குளிக்கவே இல்ல மாமா. சட்டு புண்ணு ஒரு சம்ப தண்ணி எடுத்து குளிச்சிட்டு வாடா. சே, இந்த குளிக்கிறத அவன் கண்டுபிடிச்சானா அவன் குனிய வச்சே குத்தணும்யா. என்ன லேட் பண்றானுங்க? மாமா என்னடா? அவ தெரியல மாமா. எவடா? அதான் அதான் அந்த எதுடா? அதான் மாமா, பிரியா பிரியா. பிரியாவா? அண்டாவுக்குள்ளயா தெரியறா? ஆமா. எங்க நான் பாக்குறேன்? எனக்கு தெரியலையேடா. எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம். இப்ப பாரு, தெரிய மாட்டான். இப்பயும் தெரியல மாமா. ஒரு நிமிஷம் பொறுத்துக்கா. கவுத்துட்டேன். இனிமே தெரியவே மாட்டான். மாமா மாமா, அங்கேயும் தெரியல மாமா. டேய், அவகிட்ட சொல்லி வை, நெஞ்சில ஏறி மிதிச்சு விடுவேன்னு. நீ நினைக்காம அவ எப்படா தெரியவா? நான் நினைக்கவே இல்லையே மாமா. ஓ மனசு நினைக்குதுடா. அவதான் சொன்னால, குளிக்கும் போது, சாப்பிடும் போது, தூங்கும் போது நினைக்காதேன்னு. நீ ஏன்டா நினைக்கிற? நான் எங்க மாமா நினைச்சேன்? அவளா வந்துட்டு இருக்காள. அந்த ரூமுக்குள்ள போய் ஒரு கை தண்ணி எடுத்து வச்சுட்டு போலாம். அவ நினைப்பு வரும்போது நான் குளிக்க மாட்டேன் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கல. அப்ப குளிக்காம வா. அது எப்படி மாமா முடியும்? பல்லு தேய்க்காம குளிக்காம சாப்பிட முடியுமா? டேய், சிங்கம், புலி, யானை, கரடி இதெல்லாம் குளிக்குதாடா? அதெல்லாம் மிருகம் மாமா. கைய உண்ணா நம்மளும் அதான்டா. வா. அதுவும் சரிதான். மாப்ள வா, சூடாறதுக்குள்ள ஒரு கட்டு கட்டிடுவோம். உட்கார். என்னது பிச்சைக்காரனுக்கு போற மாதிரி ஒண்ணு போடுற? போட. எங்க வட? வை வை வை. இட்லி எங்க? எடுங்க, வச்சு கட்டுறீங்களா? மாமா, ஏன்டா வாயில வைக்கும் போதே பிடிக்கிற? பூரி பூரியில இதுவும் பூரி தான்டா. ஏன் பூரிய பாருங்க. என்ன உன் பூரியில? பிரியா பிரியா. பிரியாவா? என்ன தம்பி பிரியா பிரியாங்கறீங்க? டிபன் பிரியா சாப்பிடலாம், யாருமே இல்ல, ஓடி ஆடி பிரியா சாப்பிடலாம், பிரியா சாப்பிடலாம்னு சொல்றான். தெய்வதா, நீ போய் 2 தேசம் கொண்டு வா. என்னது தேசையா? அட இந்த கல்லுல ஊதி எடுப்பாங்களா? அது என்ன தோசை? அட ஊடுமா, ஒரு இடத்து தப்பா சொல்லி இத போய் பெருசா சொல்லிட்டு. ஏன்டா இப்படி இம்சை பண்ற? நான் என்ன பண்றது மாமா? அவ இங்க வந்துட்டாளே. எங்க வந்துட்டா? இந்த பூரியில. இந்த பூரியில வந்துட்டாளா? ஆமா. இப்ப இருக்க மாட்டா பாரு. மாமா, தட்லி வந்துட்டா மாமா. தட்லி வந்துட்டாளா? மாமா, பூரி எடுத்துக்கிட்டீங்க, தட்டியை தூக்கி எரிஞ்சிட்டீங்க. எனக்கு பசிக்காதா? பஸ்டா கிடந்து சாவு. நீ ஏன் சாப்பிடும் போது அவளை நினைக்கிற? நான் எங்க மாமா நினைக்கிறேன்? அவதான் அங்கங்க வந்து தொலை பண்ணிட்டு இருக்கா. வந்து அவளை கூட்டிட்டு போடா. மனசுல கொஞ்ச நேரம் நிம்மதியா சாப்பிட விடுங்கடா. ஆமா, என்ன பட்டியா போட்டுட்டு நீங்க மட்டும் சாப்பிடலாமா? இது நியாயமா? தர்மமா? நியாயம் இல்லதா, தர்மம் இல்லதா, தப்புதான். ஒரு நிமிஷம் கையெடு. நான் தெருவில் வச்சு தின்னுக்கிறேன். நீ இங்க வந்த? நான் வராம வேற யார் மாப்பிள்ள வருவா? இந்த ராத்திரி எதுக்கு வந்த? தனியா இருப்பல்ல, துணைக்கு கூட படுத்துக்கலான்னு வந்தேன். உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு ஆம்பளை கூட வந்து படுக்கிறேன்னு சொல்றிய? இது என்ன மாப்பிள்ள கேள்வி? நான் ஆம்பளை கூட தான் படுக்க முடியும். இவ படுத்தாலும் படுப்பா. இது பாரு, நீ வெளியே போயிடு. உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். இந்த தொட்டு பேசுற வெள்ளம் என்கிட்ட வச்சுக்காத. நீ மரியாதை வெளியே போயிடு. போக முடியாது. பார், எனக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுன்னு தெரியாது. என்னையா பண்ணுவ? மாப்பிள. மாமா, நீங்களா? நான் தான். இவ்வளவு நேரம் அவகிட்ட பேசிட்டு இருந்தேன். எவகிட்ட? அதான் அந்த பிரியா கிட்ட. ஆரம்பிச்சாண்டா. இவன் தொல்லை தாங்க முடியல. இது எப்படி இருக்கு தெரியுமா? வைத்தியர் மருந்தை கொடுத்துட்டு குறைக்க நினைக்காதங்கிற மாதிரி அவன் 3 சத்தியத்தை வாங்கிட்டு நினைக்காதேன்டா. நீ அவளையே நினைச்சிட்டு அலையிற. இதை தெரிஞ்சு அவகிட்ட என்ன மாட்டி விட்டுட்டீங்களா? அவகிட்ட சத்தியத்தை பண்ணி கொடுத்ததுல இருந்து குளிக்க முடியல, சாப்பிட முடியல, தூங்க முடியல. ஐயோ, நீ தாண்டா கலியுக ஹரிச்சந்திரன். மாப்பிள, கவலைப்படாத. அவளை எப்படியாவது பார்த்து கொடுத்த சத்தியத்தை திருப்பி வாங்கிக்கலாம். அதென்ன கடனை திருப்பி வாங்குறதுக்கு? ஆனா பேங்க்ல லோன் மட்டும் கண்ட மாதிரி வாங்குறீங்க, சத்தியத்தை வாங்க கூடாதா? எங்க போயிடவா? கொழுவ காய்ச்சி விட்டு வாங்கி கொடுக்குறேன். வா போலாம். முத்து, இந்த புல்ல கொண்டு போய் அங்க வச்சுட்டு மாட்ட அந்த பக்கமா கட்டு. என்ன மா மா, புள்ள மூஞ்சிய பாருமா. இது குளிச்சு 3 நாள் ஆகுது, தூங்கி 3 நாள் ஆகுது, சாப்பிட்டு 3 நாள் ஆகுது.
உன்னை நினைச்சு உருகி போச்சுமா. என்ன யார் அவரை நினைக்க சொன்னது? அன்னைக்கு என்னமோ பெருசா அத்தை பொண்ணா மாமா பொண்ணான்னு வீராப்பா பேசினாரு. அதெல்லாம் என்ன டம்மியா? டம்மியோ அம்மியோ ஏதோ குழந்தை புள்ள தெரியாதனமா பேசிடுச்சுமா. மன்னிச்சிட்டு அவன் செஞ்சு கொடுத்தானே சத்தியம், அதை நீ திருப்பி கொடுத்துருமா. என்னது? சத்தியத்தை திருப்பி கொடுக்கணுமா? அதெல்லாம் என்னால முடியாது. அதுக்கு வேற ஆளை பாருங்க. மா மா சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுமா. மா மா பசித்து அங்க முடியல தாயி. அம்மா மா அம்மா. சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஒரு வாட்டி சொன்னா புரியாது? ச்சே, என்னடா இது? மிஞ்சினா கெஞ்சறது, கெஞ்சினா மிஞ்சறது. ஒரு பொண்ணு கிட்ட எவ்வளவு நேரம் பேசுறது? நான் பேச தயாரா இல்ல. வர போலாம். மாமா சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு மாமா. அது எனக்கு தெரியும். வா போலாம். குளிச்சு 3 நாள் ஆச்சு மாமா. அந்த ஒண்ண நினைச்சா தான் மறுபடியும் அவகிட்ட பேசணும் போல இருக்குது. 3 நாளைக்கே தாங்க முடியல. இனி 30 நாள்ல உன்னை ஊரை விட்டு அடிச்சு துரத்திடுவாங்க. மா நல்ல யோசனை பண்ணி பாரு. இப்ப நம்ம மளிகை கடையில அரிசி வாங்குறோம், நல்லா இல்லைன்னா ரிட்டர்ன் பண்றதுல. மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்குறோம், பிடிக்கலன்னா ரிட்டர்ன் பண்றதுல. அது மாதிரி பெரிய மனசு பண்ணி அந்த சத்தியத்தை திருப்பி கொடுத்துருமா. சரி சரி, நீங்க இவ்வளவு சொல்றீங்க. உங்களுக்காக அந்த சத்தியத்தை திருப்பி கொடுத்து அதுக்கு பதிலா இன்னொரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். அடச்சே, நீ என்ன சத்தியவான் சாவித்திரியா? எதுக்கு எடுத்தாலும் சத்தியத்தை முடிச்சா தொங்கிட்டு இருக்கிற? அதான சத்தியம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ரொம்ப ஈஸி. நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். நான் உன்னை காதலிக்கிறேன். நீங்க இல்ல, அவரு. ஆடுறமாப்ல. மாமா ஏற்கனவே ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுத்து பம்பள மாட்டிட்டு இருக்கோம். திருப்பி ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுக்க சொல்றீங்களே. இந்த பார், ஒரு மனுஷனுக்கு குளிக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது, இந்த 3 தான் முக்கியம். இந்த 3மே உன் வாழ்க்கையில இல்லாம போச்சு. சத்தியம் பண்ணி கொடுத்தா என்ன? அடரா, திருப்பி மாட்டிக்கிட்டா திருப்பி அடிப்போம். மறுபடியும் மாட்டிக்கிட்டா மறுபடியும் அடிப்போம். தவுசன் அடிக்கலாம். நான் இருக்கும்போது உனக்கு என்ன? நீட்டுமா கைய. உன்னை சத்தியமாக சத்தியமாக காதலிக்கிறேன். காதலிக்கிறேன். சரி, நான் வரேன். உனக்கு கூச்சம் போயிரும். பிரியா மேல பிரியா காதல் வந்துரும். அட கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு பண்ணலே. இது எது கொண்டாந்துருக்கேன்? அதுக்கு தான். இதுல பாட்டு வரும், நான் ஆக்ட் பண்ணுவேன், கூட நீ சேர்ந்து ஆக்ட் பண்ணணும். அப்புறம் பாரு, காதல் புட்டிக்கிட்டு வரும். காலத்துக்கு இது பின்ன காலடா. இது பெரிய ஸ்ரீதேவி காலு. அப்படியே பின்னிட்டாலும் அடுப்புல வச்சு 1 வாரமா வெந்த மாதிரி இருக்குது காலு. கட்டமனு காதல் பண்ண சொல்லி கொடுத்துட்டு கருத்து பிடிங்களா? நிறுத்துறா. பொம்பளைங்க சொல்லியே அவனுக்கு காதல் வரல. நீயும் நானும் சொல்லியாடா காதல் வர போகுது. இந்த மாதிரி கட்டபொம்மை பிரியாவை நீ காதலிக்கிறியா? அது வந்து சொல்றானா? ஆமா ஆமா பிரியாவை காதலிக்கிறேன். பைத்தியம் முத்தி போச்சு. நீ சொன்னால ஏறாது, நான் சொன்னால ஏறாது. அங்க போனா தான் வரும். ஆய கரைகள் 64 தெரிஞ்ச இடம் அது. அங்க போன மட்டும் வந்துருமாக்கும். டேய், மன்னாதி மன்னர் மா முனிவர்களுக்கும் காதல் வந்த இடமடா அது. அப்படியே வரலனா வரும் வரும் வந்து கொண்டே இருக்கும். அப்படியே வரலன்னா நேரா நடுக்கடல் இறங்கி நடந்து போயிடுறா. அங்க போன வருமா? மீன் வரு, புடிச்சு திருட்டு போ. வாடா மாமா. என்ன நீங்க உண்மை சொல்ல கூட்டி போறீங்க? இதப்பா நிறுத்தி இவனை தண்ணிக்குள்ள தள்ளி விடு. வேணாம் வேணாம் வேணாம், நேரம் பாப்பா. என்ன அந்த பொண்ணு எப்படி இருப்பா? அவளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். டேய், அந்த பொண்ணு உடம்பு ரோம், அவ ஐஸ் அமெரிக்கா, அவ இடுப்பு இத்தாலி, அவ கழுத்து கனடா. கலரு என்ன என் கலர் மாதிரி இருப்பாங்க? இந்த மாதிரி சுருட்டி அடிச்சு கொண்டு போடுவேன். ஏங்கடா பேச்சுக்கு உன் கலருக்கு தான் நாங்க அவ்வளவு தூரம் நீந்தி வர்றோமா? பாரதேசி நாயே. அவ டியூப். அண்ணே அண்ணே அண்ணே, ஒரு பெரிய பார்ட்டி வந்திருக்கு. டேய், நீங்க மூட் அப்செட்டா இருக்கு. நாளைக்கு வர சொல்லு. என்ன மூட அப்செட்? 1000 மூட்டை நெல் கொண்டாந்துருக்காரு. 1000 மூட்டை நெல்லா? பாத்தி எங்கடா? இந்த இருக்காரு. பண்ணாட கூப்பிடுறா. ஐயா வாங்க வாங்க. இவர்தான். வணக்கம். ஐயாவுக்கு எந்த ஊருங்க? கொட்டாம்பட்டி. கொட்டாம்பட்டியில எல்லாம் மில் இல்லாமலாம் நெல்லரைக்கு இந்த ஊருக்கு எல்லா ஊர் மில்லையும் கணக்கு கேக்குறேன். ஒரு வயல ஒழுங்கா சொல்றது இல்ல. இந்த ஊர் மில்லு தான் கரெக்ட்னு சொன்னாங்க. கரெக்ட். உலகம் உருண்டேன்னு அமெரிக்காக்காரன் கண்டுபிடிக்கல, ஐயம் தான் கண்டுபிடிச்சது. உங்களுக்கு என்ன டவுட்னு கேளுங்க, நான் கிளியர் பண்றேன்.
1000 மூட்டை நெல் அரைச்சா எத்தனை மூட்டை அரிசி கிடைக்கும்? 500 மூட்டை. 500 மூட்டை அரைச்சா 250 மூட்டை. 100 மூட்டை அரைச்சா 50, 50 அரைச்சா 25. இது உலக வழக்கம் தானுங்களே. கைய நீட்டு. இது எத்தனை நெல்லு? 2 நெல்லுங்க. இந்த 2 நெல்ல அரைச்சா எத்தனை அரிசி வரும்? 2 அரிசி வருங்க. 2 நெல்ல அரைச்சா 2 அரிசி வரும். ஆமாங்க. அப்போ 1000 மூட்டை நெல் அரைச்சா 1000 மூட்டை அரிசி வரணும். 500 மூட்டை நெல் அரைச்சா 500 மூட்டை அரிசி வரணும். ஏண்டா யார ஏமாத்த பாக்குறேன்? மோசக்காரா, எத்தனை பேரை ஏமாத்துறேன்? ஐயா கொஞ்சம் இருங்க. நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. அண்ணா நீங்க கணக்குல மாட்டிக்கிட்டீங்க. ஆமா, நீ கால்குலேட்டர், உன் பேர அவரு. சார், தயவு செஞ்சு உங்க 2 கண்ணை மூடிக்கங்க. இப்போ ஒரு கண்ணை மட்டும் ஓபன் பண்ணுங்க சார். இது என்னங்க சார்? இது செருப்பு. நான் என்ன பருப்பு நான் சொன்னேன்? இது எத்தனை செருப்புங்க சார்? செருப்பு. இப்ப 2 கண்ணையும் தரங்க சார். இப்ப இது எத்தனை செருப்புங்க சார்? ஒரு செருப்பு. அது எப்படிங்க சார்? நீங்க ஒரு கண்ணால பாக்கும்போது ஒரு செருப்பு தெரிஞ்சது. இப்ப நீங்க 2 கண்ணால பாக்கும்போது 2 செருப்பு தெரியணும்ல சார்? தெரியலையே. தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. ஏண்டா கொட்டாம்பளை புட்டு வந்திருக்க பைத்தியம் புடிச்ச நாயே, எங்கடா உன் நெல்லு? நெல்லா? இனிமே தான் வயலே வாங்க போறேன். வாங்கி நட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலையை உள்ள விடுறா. ஐயோ இன்னைக்கு காலையில வாங்க 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 வாங்க. நிறுத்துங்க, அம்பாசிடர் காரன் நிறுத்துங்க, அம்பாசிடர் காரன் நிறுத்துங்க, அம்பாசிடர் காரன் நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்க. சுவாமி, யாரு நீரு? ஏன் காரை நிப்பாட்டினீரு? சாரி மாமா. இது சாரி மாமா, காளிங்கராயராத்து கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கோம். பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம். மண்டபம் வரைக்கும் கொஞ்சம் லிப்ட் பண்ணேன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ, நாங்க கூட அந்த கல்யாணம் தான் போயிட்டு இருக்கோம். நம்ம மனுஷாலா போயிட்டு இந்த சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டோம். காரே முது மாதிரி தான் ஏறும். தேங்க்யூ. சேத்த பொறுங்கோ, மாமி வந்திருக்கா. ஓஹோ, மாமி ஆச்சு வந்திருக்கீரா? மாமி எங்க? அது அவ எப்போ சுடிதார் போடுறது வழக்கம். கல்யாணத்துக்கு போறச்ச மடிசார் கட்டணும்னு ஆசைப்பட்டா. சரி கட்டிக்கோடின்னு சொன்னேன். அவ சரியா சொருவுல சொருவின் இருக்கா மரத்துக்கு பின்னாடி நின்னு. பட்டு ரெடியோ? வந்துட்டேன். மாமா காத்துட்டு இருக்கா, வந்து ஏறடி. என்ன இப்படி படுத்துரு? உடவு சொல்றதுன்னு போயிருந்தேன், அதுக்குள்ள அவசரம். இவதான் என் ஆத்துக்காரி பட்டு. இவ தோப்புறார் பெரிய பயில்வான். இடிச்ச இடியிலே தெரியறதே. நீங்க பையனாத்துக்காரா பொண்ணாத்துக்காரா? என்ன அப்படி கேட்டேன்? நான் பொண்ணாத்துக்காரன். கல்யாண பொண்ணு என் ஒய்ஃபுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. இந்த மாமியை பாக்குறச்சே நேக்கும் க்ளோஸா பழகணும் போல தோணுதுடா. ஐயோ, நிறைய சுவாமி அழுத்துக்கிறீர். பழக, க்ளோஸா பழக. எனக்கு ஆட்சேபனே இல்ல, நன்னா பழகு. அடி பட்டு, நோக்கு பை சான்ஸ். பழகுங்கோ பழகுங்கோ. கார்ல ஏறுங்கோ ஏறுங்கோ. நீங்க துறங்கோ துறங்கோ. வாங்கோ வாங்கோ. போங்க, ஏறுங்கோ ஏறுங்கோ. சரிமா, வெக்கப்பட்டு இருக்காத. சுவாமி, எம்பி வர நேரமாச்சு. யாராவது சந்தேகப்படுறாம இருந்தா உடனே அரெஸ்ட் பண்ணிடுங்க. எஸ் சார். என்னப்பா, செக்யூரிட்டி கரெக்டா இருக்கா? இருக்கு சார். நாலா பக்கம் ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன புரியுதா? பி அலர்ட். போட்டோ விட்டுறாதீங்க. நீங்க உள்ள போங்க சார். நீங்க ரவுண்ட்ஸ்ல இருங்கய்யா. எல்லாம் கரெக்டா ஆக்டிவா இருக்கணும். ஏதாவது தப்பு நடந்துச்சு, ஐ வில் டேக் சிவியர் ஆக்ஷன். பட்டு, குயிக்கா வாடி. வந்துட்டேன், வந்துடுறேன். போலீஸ்லாம் நிறைய இருக்கா? மாட்டணும், கஞ்சி கஞ்சி ஆகிடுவோம். இருங்கோ, வந்துட்டோம். நம்மாத்து கல்யாணம் வாடி. எக்ஸ்கியூஸ் மீ. நான் இல்ல, ஒரு மாட்டிட்டோம். கஞ்சி கஞ்சிதான். இந்த கட்சி உங்களுதுங்களா? ஏன்பா, இது என்ன ரத்தின கம்பளமா? பின்னாலேயே துரத்திட்டே வர்றியா? வாங்கிக்கோடி. என்னது? சரி வாங்க மாமி. மாப்பிள அப்பா எம்பியை காணோம். வாங்க வாங்க. நமஸ்காரம். நீங்க யாரு? என்ன இப்படி கேட்டுட்டே? நாங்க மாப்பிள வீடாக்கும். என்ன என்ன நோண்ணா? என்ன எடுத்து சொல்லுங்க. என்ன அப்படி கேட்டு? மாப்பிள்ளையோட தோப்பனார் எம்பி எலெக்ஷன் நிக்கிறதுக்கு என்னுடைய சிவாசானாக்கும். உனக்கு தெரியுமா? சரி சாமி, நீங்க போங்க. உமக்கு புரியுது, உங்க பிள்ளையான எனக்கு புரியல. சொல்லி வை. ஐயிலே நான் ஒரு ரவுடியாக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்க? வாங்க. நில்லுங்க. கார்ல ஏறச்ச பொண்ணு வீட்டுக்காரன்னு சொன்னீர், இங்க வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரன்னு சொல்றீரா? எப்படி அது? ஆமா, அதெல்லாம் தப்பு. எனக்கு பொண்ணு விடுதா? நேக்கு மாப்பிள்ளை வீடுதான். மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு சேர்ந்தா தான் கல்யாணம்.
இது உனக்கு புரியாதா? என்ன அனாவசியமான கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கு? ஏய், இதுக்கு தாண்டி கல்யாணத்துக்கு வரைச்சு ஒரு கத்தி கொண்டு வரணும். கண்ட பையன்ல கொஸ்டின் பண்றா. எடுத்து சீவி போடு, சீவி. என்ன? எனக்கு பசி தாங்க முடியல. என்ன கொஞ்சம் சும்மா இருக்குடா. என்னடா? எவர்திங் ஓகே. எவர்திங் ஓகே. கொஞ்சம் நில்லும். வந்துட்டான் கொஸ்டின் பிறந்தவன். என்ன ஓய்? அபச்சாரம் ஓய். பூனால வளம் போடணும். இப்படி இடம் போட்டு இருக்கிற கிரகச்சாரம். இடம் போட்டா அமங்கலமாச்சே. சாரி ஓய், இதுக்கு தான் ஓய் கல்யாணமும் திவசம் ஒரே டேட்ல வரக்கூடாது. ரெண்டும் ஒரே டேட்ல வந்ததுனால கன்ஃபியூஸ் ஆகி மாமா இங்க வந்துட்டேன். இப்ப என்ன கெட்டு போச்சு? இந்த தோல்ல தொங்கறத இந்த தோல்ல மாட்டா தொங்காதா? கலட்டி ஆணில மாட்டினா கூட தொங்கும் ஓய். அதுக்கு இல்ல ஓய். என்ன நொய்யின்ற? நீ ரொம்ப பேசுற. சமய கட்டு கழிச்சிட்டு போய் கொள்ளிக்கறி எடுத்து வாயில வச்சுடுவேன். கொசப்பேட்ட கேடி மாதிரி என்ன பேசுறேன்? மாமி, கல்யாணத்துக்கு மனுஷா எல்லாம் வந்திருக்கா. கல்யாணத்துக்கு மனுஷால் தான் வருவா, பின்ன அனிமல்ஸ் தான் வரும். அம்மா கிட்ட பேசணும் ஓய். நான் அவள்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். என் ஒய்ஃபை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நெல்லிக்கனி அப்படியே காக்கா கொத்திட்டு போயிடும். மாமிக்கு பேர் என்ன? அலமு. குழம்புன்னு வச்சிருந்தா பெசஞ்சாலும் சாப்பிட்டுக்கலாம். வாங்க. என்ன மாரு, என்ன ஏடி சும்மா நோண்டிட்டே இருக்க? அது வருதுண்ணா, அதுனா அது வருதுண்ணா, அதுனா எது? இதுண்ணா. பின்னால எல்லாம் கும்பலா குந்திட்டு இருக்க. அப்படியே பேசாம மடிசாலியே போயிடு. என்ன பேத்துற? ஐயோ ராமா ராமா, இதெல்லாம் போய் ஆம்பராட்ட கேட்டு இருப்பாளோ? நோக்கு என்ன பாத்ரூம் தானே போவோம். நேத்து ரொம்ப அர்ஜென்ட் தான். நான் 2 பேரும் போயிட்டு வந்துடலாம். நாங்க வரப்படாது. பொம்மநாட்டிக்குள்ள என்ன வைக்க வேண்டியிருக்கு? என்ன சும்மா ஜமாயே. என்ன போடி மாமி. நோக்கு பாத்ரூம் வரல. எதுக்காக கேக்குறீங்க? நேக்கு வெரி அர்ஜென்டா வருது. உங்க பக்கத்துல உட்கார்ந்தே தப்பு. அங்க போய் உட்கார்ந்தா கூட வரும். சுவாமி வந்துட்டா கொஸ்டின் கொன்னப்ப ஆகுது. என் ஆத்துக்காரி எங்க ஓய்? ஓய், உன் ஆத்துக்காரி என் ஆத்துக்காரி சேர்ந்து பாத்ரூம் போயிருக்கா. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. அவ 2 பேரும் சேர்ந்து போனதுல தப்பே இல்ல ஓய். இப்படி ஒத்து போயிட்டா ஒரு குடும்பத்திலே குழப்பமே வராது. குழந்தைங்க ஃபிகர் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும். வீட்டுல பாத்ரூம் போறப்போ ஆட்டுக்காரதான் அடிச்சுட்டு போக இருக்கு. உட்காரு. ஏண்டி போயிட்டு வந்துட்டியா? மாமி ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? ஒண்ணும் இல்ல, பாத்ரூம் போகணும்னா போயிட்டு வந்தோம், அவ்வளவுதான். எப்படா சமாளிச்ச? ஒரு வழியா அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் இல்லையோ? அட்ஜஸ்ட் பண்ணிட்டியா? அது புது இடம் பாருங்க. இன்னும் 2-3 மேரேஜ் அட்டன் பண்ணிட்டா சரியா போயிடும். இல்லடே? ஆமாண்ணா. என்ன எம்பி வந்திருக்காரு? இவர்தான் ஏன் மாப்பிள்ளையோட அப்பா. ஓஹோ. நாளை ஆயிடுத்து பொண்ணு வாங்க. மாமா, மாமி, சீர் வரிசையில எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் சரியா இருக்கணும், வந்து பாக்குறீங்களா? நாங்க இதுக்கு வந்து பாக்கணும். இவன் நல்லா பாப்பா, இவன் அழைச்சிட்டு போங்க. வாய். மாமி லட்சணமா இருக்கா, மங்களகரமா இருக்கா. இவர் ஆசையா கூப்பிடுறார், அழைச்சிட்டு போவாய். ஓய், நேக்கு ஒண்ணு மட்டும் இப்ப படுது. ஓய், என்ன உங்க கார்ல வந்தது தப்பு. ஓய், வாங்க. இருடா வர்றா, இருடா பாடி. வாங்க வாங்க உள்ள போலாம். சீர் வரிசையில எப்படி வச்சிருப்பா? ரொம்ப பரப்பி வச்சிருப்பா, வந்து பாரு. வாங்க பாருங்க. எங்க சீரு? எங்க வரிசை? சீரு வரிசையா?
என் தங்கச்சி காலத்துல தாலி ஏறட்டும், அப்புறம் வந்து உங்களை கவனிச்சுக்கிறேன்.